என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு மசாலா செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் எப்படி இந்த வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே முறையில் இந்த பொருள்களை என்னென்ன பொருள்களை நம்ம உபயோகம் பண்ணுறோமோ அதை பொருள்களோட அதே அளவு திட்டத்தோடு நீங்கள் செஞ்சு இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். எவ்வளோ ருசியாக இருக்குன்றத உங்களுக்கே தெரியும். நீங்கள் எல்லோரும் ருசி பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த குழம்பு மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா, ஜீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் தூள், கசகசா, முந்திரி, காஞ்ச மிளகா, காஷ்மீர் மிளகா, மராத்தி மொக்கு, கிராம்பு, ஜாதிபத்திரி, பட்டை, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, கருப்பு ஏலக்காய், சாதா ஏலக்காய். இப்போ இந்த பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். பவுடராக அரைக்க போகிறோம். மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஏன்னா இந்த நம்ம இதில் கசகசா முந்திரி சேர்க்குறதால ரொம்ப அதிக குவான்டிட்டி நிறைய அளவு திட்டத்தில் நம்ம செய்யக்கூடாது. ஒரு 2 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் வர்ற அளவுக்கு மட்டும்தான் செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம 100 கிராம் தனியா வச்சு அதுக்கு வேண்டிய அளவுகளை செஞ்சு செய்ய போகிறோம். அதனால் இப்போ அளவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். வறுக்க போகிறோம். வறுக்கும் போது என்னென்ன அளவுகள்ங்கிறத நான் அங்கே சொல்கிறேன் வாங்க. இப்போ 100 கிராம் தனியா, அந்த 100 கிராம் தனியாவுடைய அளவில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறன்றத இந்த ஸ்பூனுள்ள அளவு நான் சொல்கிறேன். இப்போ 100 கிராம் தனியா மட்டும் நம்ம போடுறோம். 100 கிராம் தனியா 6 ஸ்பூன். 1, நல்லா டேபிள் ஸ்பூன் 2, 3, 4, 5, 6 டேபிள் ஸ்பூன் 100 கிராம் தனியா. ஜீரகம் 3 டேபிள் ஸ்பூன். 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது ஒன்றுன்னா தனியாக வறுக்கிறதுக்கு டைம் கொடுக்க வேணாம், எல்லாம் ஒன்றாவே வறுத்துடுறோம். சோம்பு 2 டீஸ்பூன். ஃபுல்லாக அளக்காதீங்க. சோம்பை கொஞ்சம் குறைச்சே வர மாதிரி உள்ள டீஸ்பூனில் கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன். மிளகு 1 டீஸ்பூன். முந்திரி 50 கிராம் முந்திரி. கசகசா 50 கிராம். சாதா காஞ்ச மிளகா ஒரு 20 நம்பர் வர மாதிரி போட்டுக்கிடுவோம். ஒரு 20 நம்பர். ஏலக்காய் ஒரு 5, 6 ஏலக்காய். பெரிய ஏலக்காய் ஒரு 2. கிராம்பு ஒரு 7, 8 கிராம்பு. கிராம்பு ரொம்ப போடாதீங்க, ஒரு 7, 8 கிராம்பு போட்டால் போதும். இந்த சின்ன துண்டு மராத்தி மொக்கு, சின்ன துண்டு. ஒரே ஒரு ஸ்டார் பூ, 1. பட்டையில் ஒரு சின்ன துண்டாக 3 துண்டு பட்டை, 3 துண்டு பட்டை. ஜாதிரி பத்திரி பூவில் ஒரு சின்ன பிஞ்சு, ஒரு சின்ன துண்டு. ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப வாசனை உள்ளது இது. அதனால் மிதமாக 2 சின்ன துண்டு. கல்பாசி இது பாருங்கள், இந்த இவ்வளோண்டு கொஞ்சோண்டு தான், இந்த ஒரு சின்ன 3 விரலில் பிடிச்சிருக்கேன். 3 விரலில் பிடிக்கிற அளவுக்குள்ள கல்பாசி. ஒரு 4, 5 பிரிஞ்சி இலை. காஷ்மீர் மிளகா இதில் ஒரு 8, 10 நம்பர். இது உரப்பு வராது, கலருக்காகத்தான் நம்ம சேர்க்குறோம். இதை ரொம்ப ஒன்றொன்றையும் நம்ம எல்லா மசாலாவுக்கு தனித்தனியாக வறுத்தோம்ல, அப்படி வறுக்க வேண்டியதில்லை. எல்லாம் ஒன்றா மிதமான, ரொம்ப தீய மிதமான சூட்டில் வச்சு ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக, 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் பொறுமையாக வறுக்கணும். இந்த இலையை அப்படி பிச்சு போட்டுக்குங்க. ஏன்னா இதில் முந்திரி போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். நல்லா பொறுன்னு வறுபடணும். முந்திரியில் அந்த வறுபடாமல் இருந்ததுன்னா முந்திரி நொசன்னு இருக்கும். அதுக்காக முந்திரியை நல்லா அந்த சூட்லேயே வறுபடட்டும். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்தோம். மிதமான தீயில் வறுத்தோம். எல்லாம் நல்லா சூடு, கை பொறுக்கிற நல்லா சூடு கொதிக்குது. அந்த அளவுக்கு சூடு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த பாருங்கள், பிரிஞ்சி இலையெல்லாம் அப்படியே மொறுண்டு நொறுங்கி வருது. அப்படி நொறுங்கிருச்சு பாருங்கள். எல்லாம் அப்படியே நொறுங்கி
நல்லா வருது, நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தட்டில் கொட்டி ஆற போட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். மிக்சியில் அரைக்கும் போது இந்த டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கங்க. தேவைப்படுறவங்க இதில் கல் உப்பு, அதுக்கு எவ்வளோக்கு அந்த மசாலாவுக்கு திட்டமாக தேவைப்படுமோ அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டா மசாலா சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதே நேரத்தில் நீங்கள் மசாலாவை நீங்கள் போட்டுட்டு உப்பு நம்ம குழம்பு பண்ணும்போது உப்பு திட்டமாக பார்த்து போடணும். ஏன்னா மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்து குழம்பு செய்யும்போது உப்பு பார்த்து போடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். அழகான முறையில் சிக்கன் குழம்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு. எல்லா பொருளையும் நம்ம அரைச்சி நம்ம போட்டிருக்கோம். இந்த செட்டிநாடு ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கேரளா ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு சமையல் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு பொதுவான ஒரு சிக்கன் குழம்பு மசாலா. இதை நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து குழம்புல போடுங்க. போட்டால் அந்த ருசியே வேறு மாதிரி இருக்கும், பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் பாராட்டுவாங்க உங்களை. என்ன குழம்பு இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.